இந்த அழகான CSK கீச்செயினை வீட்லயே பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை நல்ல குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுளில் மேக்கர்ஸ்பல்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மேக்கர்ஸ் லேப்னு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போது இமேஜ் டு கீச்செயின்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் ஃப்ரம் பேங்க்னு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரவுண்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கலர் செலெக்ஷன் ப்ராசஸ். இங்கே நான் 4 கலரை செலக்ட் பண்ணுறேன். என்கிட்ட இப்போது கரண்ட்டில் ப்ளூ கலர் இல்லாதனால நான் அந்த ப்ளூ கலருக்கு பதிலாக ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்டில் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கீச்செயினோட சைஸை கம்மி பண்ணிட்டேன். கீச்செயினுக்கு தேவையான திக்னஸ் எல்லாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீச்செயினுக்கு தேவையான ஹோல்ஸை இந்த அட்டாச்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்போது இந்த கீச்செயினை 3Dயில் வியூ பண்ணிவிட்டு நம்ம 3mm ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இங்கே இருக்கிற கலர் அப்படியே டைரெக்டாக அந்த ஸ்லைசரில் காட்டும். இது வரைக்கும் நீங்கள் இமேஜில் இருந்து எப்படி டேட்டாவை கன்வர்ஷன் பண்ணுறதுன்றதை பார்த்தீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட 3D பிரிண்டர் இருந்தால் தான் 3D டேட்டாவை ரியல் ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணுற இந்த பேம்பு ஸ்டூடியோ ஸ்லைசரில் இந்த ப்ராடக்டை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 3D பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக அரௌண்ட் 35 மினிட்ஸ் ஆகும். ஃபைனலாக இந்த CSK கீச்செயினை நல்ல குவாலிட்டியில் நம்ம 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். உங்ககிட்ட 3D பிரிண்டர் இல்லைன்னா கூட ஓகே, நீங்கள் ஜஸ்ட் டிசைன் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும். நாங்கள் அதை 3D பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிவிடுவோம். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.